ஹலோ கைஸ், நான் உங்கள் பிஜே. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம கோயம்பேட்டில் புதுசாக எக்கோ பார்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த பார்க்கை பார்க்கறதுக்காக தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். வாங்க இந்த பார்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆனால் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த பார்க் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே போய் சுற்றி பார்த்துடலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, இந்த பார்க்குக்கு வெளியே தாங்க நின்றுட்டு இருக்கோம். இந்த பார்க்கை சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழே கட்டியிருக்காங்க. சுமார் 8.6 கோடி பட்ஜெட்டில் 3.59 ஏக்கர் பரப்பளவில் இந்த பார்க்கை கட்டியிருக்காங்க. இந்த பார்க்கோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக கோயம்பேட்டில் விஜயகாந்த் மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஃப்ளைஓவருக்கு பக்கத்தில் தான் இருக்குது. வாங்க இப்போ அப்படியே உள்ளே போய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அப்படியே உள்ளே வந்ததும் நம்மளுக்கு இடது பக்கம் பார்க்கிங் ஏரியா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 வீலர் பார்க்கிங்கும் 4 வீலர் பார்க்கிங் அப்படின்னு சொல்லி 2 விதமான பார்க்கிங் ஏரியா இங்க இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அப்படியே உள்ள 2 வீலர் பார்க்கிங்கும் இந்த வெளியே 4 வீலரும் நம்ம பார்க் பண்ணிக்கலாம். இந்த பார்க்ல பார்க்கிங்க்கு பிரச்சனையே இல்ல. அடுத்ததா வலது பக்கம் பார்த்தோம்னா இங்க ஒரு செக்யூரிட்டி ரூம் இருக்கு. ஆனா உள்ள செக்யூரிட்டி யாரும் இல்ல. மேபி இப்போதைக்கு இந்த பார்க் உள்ள ஃப்ரீயா அலோ பண்றாங்க. மேபி ஃபியூச்சர்ல டிக்கெட் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனா எப்பயும் டிக்கெட் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். அடுத்ததா இங்க பார்த்தோம்னா அப்படியே இந்த பார்க்கோட சென்டர்ல இந்த ஃபவுண்டைன் இருக்கு. ஆனா ஃபவுண்டைன்ல தண்ணி வரல. மேபி 6 மணிக்கு மேல வருமா என்னன்னு சொல்லி தெரியல. இப்போதைக்கு ஆஃப் பண்ணிருக்காங்க. 6 மணிக்கு மேல லைட் எஃபெக்டோட இந்த அருவியில தண்ணி வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததான் இங்க பாத்தீங்கன்னா 2 டாய்லெட்ஸ் இருக்குங்க. எது இருக்கோ இல்லையோ, ஆனா முக்கியமா இந்த டாய்லெட்ஸ் இருக்கணும். அந்த டாய்லெட்ஸ் தனியா கட்டியிருக்காங்க. இங்க கேர்ள்ஸுக்கு தனியா, பாய்ஸுக்கு தனியா கட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு, நீட்டாவும் இருக்கு. அடுத்ததான் இங்க பார்த்தோன்னா இங்க ஒரு சிறிய திறந்தவெளி அரங்கத்தை கட்டியிருக்காங்க. இதோ இதுக்கு முன்னாடி தெரியுதுல, இதுதான் ஒரு சிறிய அரங்கம். இங்க நம்ம ஏதாவது பார்ட்டி பண்ணணும், இல்ல ஈவெண்ட் பண்ணணும், இல்ல ஏதாவது மீட்டிங் பண்ணணும்னா இங்க வந்து நம்ம பேசிக்கலாம், மீட்டிங் பண்ணிக்கலாம். அதுக்காக இங்க ஒரு அப்படியே திறந்தவெளி அரங்கமா ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படியே கீழே பார்த்தோம்னா நிறைய செடிகளை இப்பதான் நட்டு வச்சிருக்காங்க. எல்லாமே அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. இது எல்லாமே பெருசாகும் போது சூப்பரா இருக்கும் போல. இந்த பார்க் இன்னும் பார்க்கறதுக்கு இப்பதான் கட்டி இருக்கிறதுனால இப்பதான் நட்டு வச்சிருக்காங்க. இது எல்லாமே இனிமேட்டு தான் வரும். ஆனா இது வந்ததுன்னா செம்மையா இருக்கும் போல சுத்தி பார்க்கறதுக்கு. அப்படியே நல்லா இயற்கையாகவும் நல்ல காத்தோட்டமாகவும் இங்க உட்காந்து பேசிக்கலாம், ஏதாவது மீட்டிங் அட்டன் பண்ணலாம், பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஃப்ளை ஓவர் மேலே கட்டி இருக்கிறதுனால அந்த ஃப்ளை ஓவரோட நிழல் ஃபுல்லா கீழே படுது. அதனால நம்ம எப்போ வந்தாலுமே நம்மளுக்கு வெயில் தெரியாம இருக்கும். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளைஓவர் தூண்ல பாத்தீங்கன்னா ஏதேதோ பண்ணிருக்காங்க. இது என்னடா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது எல்லாமே ஒரு டிசைனா பண்ணிருக்காங்க. இந்த டிசைன் நம்மளுக்கு இப்ப பாக்குறதுக்கு ஏதோ அழுக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா நைட்ல பார்த்தோம்னா அது வேற மாதிரி டிசைனா தெரியும் போல. ஏன்னா இந்த ஒரு தூண் மட்டும் இல்லாம இங்க இருக்கிற இந்த ஃப்ளைஓவர்ல இருக்கிற எல்லா தூணுமே இதே மாதிரி தான் இருக்கு. ஒரே மாதிரி டிசைன்ல தான் இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா 8 வடிவ அக்குபஞ்சர் பாதை. இந்த 8 வடிவ பாதை எல்லா பார்க்களுமே நம்மளால பார்க்க முடியும். பார்க் மட்டும் இல்ல, பீச்சஸ்லயும் நிறைய இடத்துல பார்ப்போம். ஆனா இங்க அக்கு பஞ்சர் பாதை போட்டிருக்காங்க. அதாவது அந்த அக்கு பஞ்சர் பாதையில நம்ம நடக்கும்போது நம்ம ரத்த ஓட்டம் சீராகி நம்ம காலில் ஏதாவது பெயின் இருந்ததுன்னா அது எல்லாமே குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இந்த அக்கு பஞ்சர் பாதையில நடக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இந்த கல்லெல்லாம் அப்படியே குத்திக்கிற மாதிரி இருக்கு நம்ம பாதத்துல. அதனால நடக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. நீங்க நார்மலா இந்த அக்கு பஞ்சர் பாதை எங்க இருந்தாலும் அதுல ஒரு 10 நிமிஷம் நடங்க, நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. நானும் அப்படியே நடந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டு இருக்கேன். ஆனா ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப மிதமாவும் இருக்கு நடக்கிறதுக்கு. இந்த பார்க்ல இந்த 8 வடிவ அக்குபஞ்சர் பாதை 2 வச்சிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்கேட்டிங் ரிங் இருக்கு. ஆனா இந்த ரிங்ல இப்போதைக்கு யாருமே இல்ல. இனிமேட்டு தான் பசங்க எல்லாரும் வருவாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. இனிமே தான் எல்லாமே இந்த பார்க்ல ஒன்னொன்னா ஓபன் பண்ணுவாங்க. ஆனா இந்த ஸ்கேட்டிங் ரிங்ல நம்ம ஸ்கேட்டிங் கத்துக்கிறதுக்கு தனியா நம்ம பே பண்ணி கத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததா இங்க பாத்தீங்கன்னா பார்க்குனாலே இந்த 2மே இருக்கும். அதாவது ஒன்னு திறந்தவெளி ஜிம். இந்த திறந்தவெளி ஜிம் இருக்கு. இன்னொன்னு கிட்ஸ் பிளே ஏரியா இருக்கு. இந்த 2மே இங்க இருக்கு. ரொம்ப நீட்டாவும் ரொம்ப பெருசாவும் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இந்த பார்க்ல நம்ம சில்ட்ரன்ஸை கூட்டிட்டு வந்தோம்னா ஃப்ரீயா என்ஜாய் பண்ணலாம். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே ஸ்கூல் பசங்க தான் வந்திருக்காங்க இந்த பார்க்குக்கு. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப டைம் பாத்தீங்கன்னா 4 மணி ஆகுது கிட்டத்தட்ட. இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பார்க்கு கட்டி இருக்கிறதே இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சதுன்னா எல்லாருமே நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்ததான் இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிளே டன்னல் இருக்கு. இந்த டன்னல் பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்காகவே கட்டியிருக்காங்க. அதாவது ரொம்ப குட்டியா இருக்கு. இந்த டன்னல் வச்சு நம்ம அப்படியே உள்ள போய் இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு வந்து நல்லா விளையாடலாம். குழந்தைங்க எல்லாம் ஜாலியா விளையாடுவாங்க. கண்ணாம்பூச்சி எல்லாம் விளையாடலாம் போல. அதுக்காக தான் இந்த டன்னலை கட்டி வச்சிருக்காங்க.
நம்ம அப்படியே உள்ள போக முடியுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணலாம். அப்படியே குனிஞ்சு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா முடியல. அப்படியே ஃபுல்லா உட்காந்து தான் போனோம் போல. அப்படியே ஃபுல்லாவே உட்காந்துட்டோம். இப்படியே போனோம்னா எப்போ நம்ம போய் முடிக்கிறதுன்னு தெரியல. அப்படியே தவளை மாதிரி போக வேண்டியதா இருக்கு. ஐயோ, தெரியாம உள்ள வந்துட்டேன். தாவி தாவி நடக்க வேண்டியதா இருக்கு. இது சின்ன பசங்களுக்கு கரெக்டா இருக்கும் இந்த டனல். சின்ன பசங்களாம் நீங்க கூட்டின்னு வந்தீங்கன்னா இந்த டனல்ல விட்டுருங்க, நல்லா ஜாலியா விளையாடுவாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா இங்க ஒரு குட்டை இருக்கு. கசிவு நீர் குட்டை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா குட்டையில தண்ணி எதுவும் இப்போதைக்கு இல்லை, இனிமேட்டு தான் வரும் போல. இப்போதைக்கு இங்க ஒரு குட்டையை கட்டியிருக்காங்க. இந்த பார்க் ஒரு விதமா நம்ம அப்படியே மேல பாக்குறதுக்கு அந்த ஃப்ளை ஓவரும், கீழே பாக்குறதுக்கு இந்த பூக்கள் அப்படின்னு சொல்லியும் பாக்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. அப்படியே இந்த ஃப்ளை ஓவருக்கும் கலர் அடிச்சிருக்காங்க. அதனால பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்கு. இந்த கிட்ஸ் பிளேயருக்கு நடுவுல இங்க ஒரு மான் குடும்பம் இருக்கு. இந்த மான் குடும்பத்தை பாருங்க, ரொம்ப ரொம்ப அழகா பண்ணிருக்காங்கல்ல. அந்த சிற்பங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரா செதுக்கியிருக்காங்க. அப்படியே இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு. நம்ம ஒரு என்ட்ரன்ஸ் வழியா உள்ள வந்தோம். ஆனா இங்க வந்து பார்த்தா இங்க இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்கு. இந்த வழியாவும் நம்ம உள்ள போகலாம். அப்படியே இந்த என்ட்ரன்ஸ் வழியா வந்தோம்னா இங்க கோயம்பேடு பசுமை பூங்கா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த பார்க் ஃபுல்லாவே இந்த ஃப்ளை ஓவருக்கு கீழே தான் கட்டியிருக்காங்க. இந்த என்ட்ரன்ஸ்ல இருந்தும் நம்ம உள்ள வரலாம். வாங்க இப்போ அப்படியே போயிட்டு நம்ம இப்போ இந்த பார்க்கோட ஒரு பாதியை மட்டும் தான் பார்த்தோம். இன்னொரு பாதியை நம்ம இப்போ அப்படியே பார்த்துக்கிட்டே போலாம். அடுத்ததான் இங்க பாத்தீங்கன்னா தியான கூடங்கள். இந்த தியான கூடங்கள் பாத்தீங்கன்னா நிறைய கட்டியிருக்காங்க இந்த பார்க்ல. அப்படியே லைனா பார்த்துக்கிட்டே போலாம். உங்களுக்கு இந்த வீடியோல பார்த்தாலே தெரியும். அப்படியே கீழே பார்த்தோம்னா நிறைய செடிகள் எல்லாமே இப்பதான் நட்டு வச்சிருக்காங்க. இது எல்லாமே வளர்ந்ததுன்னா இந்த வேலை தியானம் பண்ண நம்ம போறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் போல, வேற லெவல்ல. ஆனா இப்பயே நம்ம உள்ள போகும்போது ஒரு சூப்பரா இருக்கு. அப்படியே இயற்கையா இந்த ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்ம தியானம் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி மண்டபங்களை கட்டியிருக்காங்க. அடுத்ததான் இங்க பாத்தீங்கன்னா முக்கியமானது குடிநீர் வசதியும் ஏற்பாடு பண்ணிருக்காங்க இந்த பார்க்ல. அதனால தண்ணிக்கும் பிரச்சனை இல்லை. அடுத்ததா பார்த்தோம்னா நறுமண தோட்டம். இந்த தோட்டத்துல சில பூக்களை வளர்க்குறாங்க. இந்த பூக்கள் எல்லாம் ஸ்மெல்லு வருதான்னு கேட்டீங்கன்னா ஸ்மெல் இப்போதைக்கு எதுவும் வரல. ஆனா நிறைய விதமான பூக்களை இந்த தோட்டத்தை சின்ன ஒரு கார்டன் மாதிரி வச்சு வளர்க்குறாங்க. அதுதான் நறுமண தோட்டம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா சாமந்தி பூக்களை இங்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பூக்கள் எல்லாம் இருக்கு. ஆனா அதோட நேம்ஸ் என்னன்னு நமக்கு தெரியல. ஆனா பூக்கள் எல்லாமே நல்லா பூத்து இருக்கு. அப்படியே இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு மலை மாதிரி இங்க ஒரு சின்ன குன்று கட்டிருக்காங்க. பெரிய பெரிய கல்லெல்லாம் பாறைகள் எங்க இருந்தோ கொண்டு வந்தாங்களா இல்ல இங்க இருந்துதான்னு தெரியல. இங்க ஒரு குட்டி மலையை ஏற்பாடு பண்ணிருக்காங்க, ரெடி பண்ணிருக்காங்க. அதுலயே பார்த்தோம்னா சில செடிகள் எல்லாம் இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம மலைப்பகுதியில பாக்குற செடிகள் மாதிரி தெரியுது. அங்க எப்படி இருக்குமோ அதே போல இங்க செட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல போட்டோ ஷூட் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த பார்க்க நம்ம ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்னு ஃப்ளை ஓவருக்கு அந்த பக்கம் இருக்கிறதுல கிட்ஸ் பிளே ஏரியா, டன்னல், ஜிம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டது இருக்கு. இந்த பக்கம் பார்த்தோம்னா அப்படியே போட்டோ ஷூட் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் பிளேஸா இந்த பக்கம் இருக்கு. அடுத்ததா இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு கடைகள் இருக்கு. இந்த கடைகள் இன்னும் ஓபன் பண்ணல. மேபி ஓபன் பண்ணாங்கன்னா இது எந்த கடையா இருக்கும் அப்படிங்கறத நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அப்படியே பக்கத்துல பார்த்தோம்னா யோகா சென்டர் இருக்கு. இந்த யோகா சென்டர்ல சுத்தி இந்த ஒரு தூண்லயும் அழகா யோகாசனங்களை மென்ஷன் பண்ணிருக்காங்க. பார்க்கவே வேற லெவல்ல இருக்கு. அடுத்ததான் இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு வருகை பகுதி அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ ரெடி பண்ணிருக்காங்க. இந்த பிளேஸ் பாக்குறதுக்கே வேற லெவல்ல இருக்கு. அப்படியே நம்ம இங்க உட்காந்து எவ்வளவு நேரம் வேணாலும் பேசிக்கலாம், எவ்வளவு நேரம் வேணாலும் டைம் பாஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இயற்கையான காத்தோட இந்த பார்க்ல உட்கார்ந்து ரசிக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம போட்டோ ஷூட் ஏதாவது பண்ணணும்னா கூட இந்த ஒரு இடத்துல பண்ணலாம். இது மட்டுமே இல்லாம நம்ம ஏதாவது படிக்கணும்னா கூட இங்க உட்கார்ந்து சைலண்டா படிக்கலாம். இப்ப நம்ம பார்க் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டோம். சுத்தி பார்த்துட்டு இங்க வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டோங்க. இந்த பார்க் பார்க்க வேற லெவல்ல தாறுமாறா இருக்கு. இந்த பார்க்கோட டைமிங் பாத்தீங்கன்னா இந்த பார்க் டெய்லியுமே ஓப்பன்ல தான் இருக்கும். நீங்க எப்போ வேணாலும் இந்த பார்க்கை வந்து விசிட் பண்ணலாம். காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஓப்பன்லேயே தான் இருக்கும். நீங்க உங்க கிட்ஸை எங்கேயாவது கூட்டிட்டு போனோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த கோயம்பேடுல இருக்க இந்த பார்க்குக்கு கூட்டு வரலாம். செம்மையா ரெடி பண்ணிருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு. சுத்தி பார்க்கவும், ரெஸ்ட் எடுக்கவும், இல்ல வாக்கிங் ஜாக்கிங் பண்ணவும் ஒரு பெஸ்ட் பிளேஸா இந்த பார்க் இருக்கும். நீங்க கண்டிப்பா ஒரு வாட்டியாவது இந்த பார்க் வந்து விசிட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் ரொம்ப ஈஸியா சிம்பிளா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த பார்க் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை.